ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் அருமையான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் தான் செய்ய போகிறோம். செய்யறது ரொம்ப ஈஸி, டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ஒரு டிப்ஸோடு சொல்லியிருக்கேன் இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்ட்டு. இது எப்படி செய்கிறது, என்ன அளவு அப்படின்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். நான் ஒரு 150 கிராம் துவரம்பருப்பு கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதில் மஞ்சத்தூள், விளக்கெண்ணெய், 5-6 பல்லு பூண்டு, ஒரு 3 தக்காளி போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். ஒரு 300 கிராம் வெண்டைக்காய் இதை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காயை வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் அடுப்பத்தை வச்சு கொஞ்சம் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கோம் 1 ஸ்பூனு. இதில் இந்த வெண்டைக்காயை போட்டு ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்துனா கொஞ்சமாக வதக்கிக்கலாம். கொஞ்சம் வதக்கி போடும்போது இதில் இருக்கிற அந்த பிசுப்பெல்லாம் போயிடும். இது லைட்டாக வதக்கிட்டு அடுத்து நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு 150 கிராம் பருப்பு, ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். பருப்பு ஒரு 2 விசில் இல்லைன்னா ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம மறுபடியும் காயெல்லாம் போட்டு வேக வைக்கும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு மலர்ந்து வெந்தால் போதும். இதை நம்ம இப்படி கரண்டிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா மசிச்சுக்கலாம். நம்ம இதே கடாயிலே நான் குழம்பு தாளித்து விட்றேன். இப்போ நான் அதே கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இது ஒரே தாளிப்பு தான். கடுகு, கொஞ்சமாக வெந்தயம், கொஞ்சமாக சீரகம். இது பொரிஞ்சோடனே கொஞ்சம் வெங்காயம், ஒரு 2 வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம். இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை போட்டு நல்லா வதக்கிடலாம். இது கூடவே நான் ஒரு 7-8 சின்ன வெங்காயம் இதையே நம்ம இதில் போட்டுக்கலாம். வெண்டைக்காய் நம்ம வதக்கி போடும்போது அது அந்த வளவுறுப்புலாம் இல்லாமல் இருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி ஒரு 3 தக்காளியை நான் மிக்சியில் கட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுக்கிற இந்த வெண்டைக்காயை போட்டுக்கலாம். உங்களுக்கு வெண்டைக்காய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ தான் போட்டிருக்கிறேன், எனக்கு போதுன்ட்டு. இது கூட நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிறோம் பாருங்கள், தக்காளி 3 தக்காளி காமிச்சோன்னா அரைச்சி வச்சுக்கிறோம், அதையும் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது சாம்பார். ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம சாம்பார் செஞ்சிடலாம். பிஸ்னஸ் கூட இது ஈஸியாக பண்ணிடலாம். இது 1 நிமிஷம் வதங்கட்டும். இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள். இந்த சாம்பார் தூள் வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள் தான். இது இதோட போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சாம்பார் செய்யும்போது நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, குயிக்காகவும் ஆகிருது. நமக்கு நல்லா ஒரு வதக்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இந்த பருப்பில் ஊற்றிட வேண்டியதான். ஏற்கனவே வெண்டைக்காய் பிஞ்சு வெண்டைக்காய் தான், ஒரு 5 நிமிஷம் வெந்துடும். 1 நிமிஷம் வதங்கட்டும். அதுக்குள்ளே நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸு புளி ஊற வச்சுக்கிறேன். இதையை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். புளிப்பு உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க. புளிப்பு வேண்டாம் அப்படின்னாக்கா நீங்கள் இதோடைய காயை மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் புளி ஊற்றினா நல்லா இருக்குது. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 5 நிமிஷமாக நான் வதக்கிட்டு இருக்கிறேன். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை இந்த பருப்பில் கொட்டிடலாம். இது நல்லா கலக்கி விடுங்க. இந்த கடாயிலே கொஞ்சமாக மிக்ஸி கழுவி வச்சுருக்கிறேன். இந்த தண்ணி இந்த கடாயில் நான் ஊற்றிடுறேன். இந்த கடாயில் ஊற்றிட்டு இது ஊற்றி இருக்கிற மசாலாலாம் இதில் ஊற்றிடலாம். நம்ம
சாம்பார் உங்களுக்கு எந்த அளவுக்கு கெட்டியாக வேணும் தனியாக வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. காரமாக வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு காரம்லாம் உங்கள் இஷ்டம் தான். உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக வேணும் கம்மியாக வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நாங்களாம் காரம் கம்மியாக தான் சாப்பிட்றோம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுருக்குறேன். இப்போ இது வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து புளி தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்பு வந்து 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுக்கிறோம் இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழ சைஸ் புளியை கரைச்சி வச்சுக்கிறேன். அதை நான் அதில் ஊற்றிடுறேன். ஊற்றிட்டு ஒரு கலக்கிடுங்க. இதில் ஒரு டிப்ஸ் இருக்குது. டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இது வந்து பச்சை வாசனை போகட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அடுத்து என்ன செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ புளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே போடுங்க, நல்லாயிருக்கும். போட்டு கடைசியாக கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க. இதுதான் அந்த டிப்ஸு. அப்படியே மூடி வச்சிட்டிங்கன்னா கமன்ட்டு இருக்கும் சாம்பார். அவ்வளோதான். அருமையான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். நீங்களே இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கடைசியாக பெருங்காயத்தூளும் கொத்தமல்லியும் போட்டு மூடி வச்சுருங்க. நம்ம சாப்பிடும்போது கலக்கி விட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப செமையாக சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், அருமையான ஒரு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான ஒரு வெண்டைக்காய் சாம்பார் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக பண்ணிடலாம். நான் ரெடி பண்ணிவிட்டேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ பருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. பருப்பு வேக வச்சுட்டு எல்லாத்தையும் ஒன்றா தாளிச்சிட்டு போட்டோம்னா ஒரே தாளிப்போடு போயிடும். நான் வந்து எப்போவுமே சாம்பாருக்கு 2 தாளிப்பு போடுவேன். இன்றைக்கி நான் வந்து ஒன்று போட்டு செஞ்சு காமிச்சிருக்கிறேன். நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.